பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் இருந்துட்டு சக்திவேல் பேசின பேச்சுக்கு எட்டி ஒரே வச்சிடறாரு. அதனால சக்திவேல் பறந்துட்டு போய் விழுந்துடுறாங்க. எல்லாருமே கோவப்பட்டு பாண்டியன் வீட்டை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு உனக்கெல்லாம் அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கை நீட்டி பேசினத உடனே நம்ம கதிர் செந்தில்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிதடியில் இறங்கிடுறாங்க. குமர்வேல் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கோம். கதிர் இருந்துட்டு நீ தாண்டா ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கணும், போனா போட்டுன்னு உன்னை மன்னிச்சு விட்டா நீ என்னடனா எங்களை தூக்கி ஜெயிலில் போடுறதா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டில் முதல்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு பேசுறீங்களா இல்லை தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்களா? தெரியாமல் பேசிட்டு இருந்தா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம குழலி ஒரு பக்கம் சொல்லணும். உடனே இப்போல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா? பண்ணுற தப்பு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு பழிய தூக்கி எங்க மேலே திருப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் மயில் வீட்டை அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. பத்ததுக்கு நம்ம சரவணன் இருந்துட்டு இன்னும் நீங்கள் நின்றுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை குத்தி கொலை பண்ணிட்டு கூட நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கேன். உன் கூட மட்டும் சத்தியமாக என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. பழனி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கின உடனே மயில் உன்னை உன்னை நான் எவ்வளோ பெருமையாக நினச்சேன்னு தெரியுமா? கடையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீயும் உங்கள் அப்பாவும் அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் இதே நம்ம மச்சானா இருந்தால் நம்மளை கேட்பாரான்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு நின்றுட்டு இருந்த எத்தனை தடவை வருத்தப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆனா நீங்க இவ்ளோ பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.